இன்றைக்கி சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வாணலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பெரிய சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா வறுப்பட்ட உடனே அது கூட ஒரு 6 பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பல்லாரி நாங்கள் உள்ளே போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பல்லாரி போட்டுக்கிறேன். எனக்கு கிரேவியாக வேணுங்கிறதுனால 6 பல்லாரி போட்டிருக்கேன். அதனால் கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா பச்சை வாசனை போகணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனை. அப்புறம் நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வடித்து நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குள்ளே நம்ம போட போகிறோம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்துக்குள்ளே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, இந்த எதுக்கு நம்ம இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குறோன்னா அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சிக்கனை தண்ணி இல்லாமல் வடித்து உள்ளே எடுத்து போடுறோம். உள்ளே போட்டு நல்லா கிளறி கொடுத்து பாருங்க, நான் தண்ணியே ஊற்றலை. சிக்கனில் உள்ள தண்ணியை ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 3 ஸ்பூன் வத்தல் பொடி, காய்ந்த மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த டைம்லேயே நம்ம 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டு 3 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி இதையும் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்து மூடி போட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே ஊற்றலை, மூடி போட்டு வேக வைக்கணும். எல்லாம் உப்பு மசாலா எல்லாம் எல்லா சிக்கன்லேயும் பரவுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து 10-15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா தண்ணி விட்டு, நம்ம தண்ணியே விடலை, அதுவே தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வருது. அது கூட ஒரு தக்காளி, உங்களுக்கு தேவையான தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸ் தண்ணி உங்களுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி கிளறி கொடுத்து திரும்பியும் இதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். சின்ன மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு, 4-5 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்குள்ளே ஊற்றிடணும். ஊற்றிட்டோன்னா நல்லா சிக்கன் நல்லா கிரேவியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்ச உடனே சிக்கன் கிரேவி ஆஃப் பண்ணிடும். இப்போ சிக்கன் கிரேவி